இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு ரொம்ப டேஸ்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியோட பேர் பார்த்தீங்கன்னா கல்கல். இந்த கல்கல் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. நான் வந்து இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு தான் செய்ய போகிறேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் நம்ம 1/4 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம 1/2 கப் போல் மைதா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பையும் மைதாவையும் கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 75 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். இது வந்து அன்சால்டட் பட்டர் தான். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. வெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா மைதாவோடு சேர்ந்து நல்லா வரணும். நம்ம வந்து கொஞ்சம் அழுத்தி பிடிச்சோம்னா இந்த மாதிரி பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுடணும். இப்போ நான் வந்து உதுத்து விட்டுக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு பூரி மாவு பதத்துக்கு நம்ம இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்து பிசையும் பொழுது உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி சாஃப்டான ஒரு மாவாக கிடச்சிடும். இப்போ இதிலேருந்து கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் வந்து கல்கல் செய்கிறதுக்காக ஒரு சீப் ஒன்று வச்சுருக்கேன். இந்த சீப் வந்து பார்த்திங்கன்னா புதுசு தான். இது வந்து நம்ம இதுக்காகவே தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த சீப்பில் இந்த உருண்டையை நல்லா வந்து பரவலாக வச்சுருங்க. நல்லா மெலிசாக வந்து இதை அழுத்தி விடுங்க. இப்போ அழுத்தி முடித்ததும் பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம அப்படியே லைட்டாக வச்சு உருட்ட ஆரம்பிச்சிடணும். இந்த அளவுக்கு நம்ம உருட்டிக்கலாம். நீங்கள் வந்து இதோட சைஸை சின்ன சின்னதாக கூட வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன். இப்போ அதே மாதிரி இன்னொரு உருண்டையும் நான் வந்து இந்த சீப்பில் வச்சு உருட்டி காமிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளாக தான் நீங்கள் வந்து செய்கிறதா இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி உருட்டி விட்டோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லா கல்கல்லையும் செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம வந்து சிம்மில் வச்சிடணும். எண்ணெய் எந்த காரணத்தை கொண்டும் அதிகமான சூட்டில் இருக்கக்கூடாது. மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. அது சூடில் போட்டிங்கன்னா உடனே செவக்க ஆரம்பிச்சிரும், உள்ளெல்லாம் வேகாது. அதனால் மிதமான சூட்டில் வச்சு நல்லா இந்த மாதிரி பொரிச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இதை அப்படியே கலந்து விடுங்க. எல்லா பக்கமும் உங்களுக்கு ஒரே மாதிரி கலரில் வரணும். அதனால் இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வந்து கலந்து விடுங்க. இப்போ நம்மளுடைய கல்கல் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி செவந்ததும் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா கல்கல்லையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம கொஞ்சம் சர்க்கரை பாகில் கூட இதை போட்டு எடுத்துக்கலாம். இதுக்காக நான் வந்து ஒரு 1/2 கப் போல் சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வந்து உங்களுக்கு பூத்து வரா மாதிரி சர்க்கரை வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம கல்கல்ல உங்களுக்கு பாதி கல்கல் வந்து நான் சால்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். பாதி கல்கல்ல வந்து இந்த சுகர் சிரப்போடு சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம சுகர் சிரப்போடு சேர்த்த கல்கல்ல நல்லா கலந்துருங்க. இது வந்து பார்க்க வந்து ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா வெள்ளை வெள்ளையர்னு உங்களுக்கு நம்ம இனிப்பு காராசேவ் மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இனிப்பு பிடிச்சவங்க இந்த மாதிரி கல்கல்ல இனிப்பாகவும் செஞ்சுக்கலாம். சால்ட்டு மட்டும் போதும் அப்படின்றவங்க அப்படி சாப்பிடலாம். இந்த கல்கல் செஞ்சதும் வந்து நல்லா சூடு ஆறுனதும் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா அது வந்து உங்களுக்கு 1 மாதம் இல்லை 1.5 மாதம் கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த கல்கல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.